Hey guys, welcome back. ஆல்ட்லேருந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஹசல்னு ஒரு ரக்கு டிசைனில் இருக்க ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து 1799க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஹசல் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஆல்ட்டோட ஓன் வெப்சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 1799 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2200லேருந்து 2500க்கு வந்து வேரி ஆகலாம். கலர்ஸ்னு எடுத்துகிட்டா நம்மகிட்ட இருக்க இந்த பீச் ப்ரௌன் கலர் மட்டும் இல்லாமல் வந்து பிளாக் அண்ட் டீலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. டிசைன்லாம் பார்க்குறது செம ரகட் லுக்காக இருக்குது. 1.65 இன்ச் டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 10,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ட் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்சை ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. ஸோ கலரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன கலர்ன்றது வந்து பார்க்கலாம். பீச் ப்ரௌன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒரு சிமிலர் கலர், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணதில்லை. பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜிங் டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம வாட்சை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி ஆல்ட் ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் தென் வாரண்ட்டி கார்டு இருக்குது. பட் வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஆல்ட்டோட வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஆல்ட் அப்படின்றது காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் பேக் சைடு வந்துன்னா சார்ஜிங் போர்ட்கான பின்னு, அதுக்கு மேலே வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. ரைட் சைடு வந்து ஸ்பீக்கருக்கான வெண்ட் இருக்குது. IP67 ரேட்டிங் இருக்கதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு பட்டன் இருக்குது. பட்டன்லேயுமே வந்து டெக்ஸ்சர் இருக்குது. அது டச் பண்ணும்போதே வந்து அந்த டெக்ஸ்சர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. வாட்ச் UI பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் பார் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பார்த்துக்கலாம். பட் ஃபெமிலியரான UI தான். நிறைய வாட்சஸில் சிமிலர் UI நம்ம பார்த்துருப்போம். ஸோ சவுண்டு வைப்ரேஷன் இருக்குது. பவர் சேவிங் மோட் இருக்குது. ஸோ இந்த பவர் சேவிங் மோடில் வந்து வைப்ரேஷன், அந்த வேக் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிரைட்னஸையும் வந்து கம்மி பண்ணிவிடும். DND மோடு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் விஜெட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே அந்த ட்ராயர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போய்டும். ஃபிசிக்கல் பட்டன் வந்து வாட்ச் ஸ்க்ரீனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ரைட்டு ஸ்வைப் பண்ணால் வந்து ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, BP, SpO2 இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெனுவுக்கு போயிடலாம். மெனு போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெனு வியூ வந்து கிரிட்டில் இருக்குது. இது பேரலல், சர்ஃபேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. லிஸ்ட்டுக்கு வந்து மாற்றிடலாம். லிஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரைன் வாட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய வாட்சஸில் இது கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு வந்து வாட்டரை வந்து எஜெக்ட் பண்ணிவிடும். நம்ம சாம்சங் வாட்சஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, BP வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் SpO2 சப்போர்ட் இருக்குது. எக்ஸசைஸ் மோடு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எதாவது எக்ஸசைஸ் பண்ணியிருக்குன்னா எக்ஸசைஸ் ரெக்கார்டில் காட்டும். அண்ட் மற்றபடி பேசிக்கான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டைமரு, மியூசிக் இதெல்லாம் இருக்குது. AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அலாம், ஸ்டாப் வாட்ச்சு, கேம்ஸ் இருக்குது. நம்பர் கேமு, இந்த ஃப்ளாப்பி பேர்டு, ஹாம்ஸ்டர், பேட்டில் ஷிப், மொத்தமாக வந்து ஒரு 4 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து நம்ம பேக் போகிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்தோன்னா கால் அலர்ட்டில் வந்து வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. லோ பவர் மோட் இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து நம்ம ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமான்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ கால்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் UI வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்டு நம்ம எடுத்துகிட்டோன்னா ரகட் டிசைன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மைனர் ட்ராப்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஆச்சு. வாட்சோட டாப் அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து அலுமினியம் அலாய் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் சைடு ஃப்ரேமு, பேக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் மெட்டீரியலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சிலிக்கான் ஸ்டாப்போட டெக்ஸ்டர் டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. இது ஒரு 20 mm ரிமூவபிள் ஸ்டாப்பு. சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. கம்ஃபர்டபுளாகவும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அடிஷ்னலாக இந்த வாட்ச்க்கு வந்து IP67 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்வெட் வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து 285 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு 7 days வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் காலிங் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதில் ஸ்டாண்ட் பை வந்து வேறு லெவலில் இருக்குது. நார்மல் டைம் பார்க்குறது, லைட் யூசேஜ் அப்படின்றப்போ வந்து இன்னொரு பெட்டர் பேட்டரியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா 1.65 இன்ச் TFT டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 240x296 பிக்சல்ஸ் இருக்குது. 500 nits வரைக்குமே வந்து ஒரு மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு வந்து நமக்கு பெரிய டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து டிஸ்பிளே விசிபிளாகவும் இருக்குது. வாட்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 8 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா AltFit ஆப் வழியாக வந்து 300+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட்டும் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ மெனு ஆப்ஷனில் ஃபோன் கால்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோனோட பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் கால் மெனு வந்து எனபிள் ஆகிடும். ரீசெண்ட் கால்ஸ் பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. நம்பர் வந்து நம்ம இங்கேயே மேனுவலாக வந்து டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆப் வழியாக வந்து நம்ம காண்டாக்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காண்டாக்ட்ஸ் இருக்கும். கால் வரும்போது நம்ம அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறமா வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால டேரெக்டாக அந்த கால் வந்து ஃபோனுக்கு போயிடும். திருப்பி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து வாட்சுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மியூட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ட் வாட்சஸ்னு பார்க்கும்போது ரெகுலராக அவங்களோட பட்ஜெட் வாட்சஸ்லையுமே வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராகவும் இருக்குது. அண்ட் கால் வரும்போது நம்ம சைலண்ட் மட்டும் பண்ண முடியாது. அட்டெண்ட் ஆர் கட் மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இப்போ ஹெல்த் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மெஷர் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து வாட்ச் வைப்ரேட் ஆகும். அண்ட் அந்த வேல்யூ வந்து நம்ம காட்டும். மினிமம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கீழே கிராஃபில் வந்து நமக்கு அதிகமாக காட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து பிபி வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணது. நம்ம அதை வந்து ஒரு டைம் டேப் பண்ணும்போது திருப்பி வந்து பிபி மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து எவ்வளோ லோவஸ்ட் இருக்குது, ஹையஸ்ட் இருக்குது, அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். பட் டோட்டல் மெஷர் ஆகிறதுக்கு வந்து ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து ஐடியில் நம்ம உட்காந்து செக் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டர் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த ஹார்ட் ரேட், பிபி, SpO2 இதெல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து SpO2 சப்போர்ட் இருக்குது. SpO2 அதே மாதிரி வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் SpO2 வந்து நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து டேரெக்டாக அந்த சென்சாரில் வைக்கும் போது இன்னும் ஒரு பெட்டர் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கூட வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்ற மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு காட்டும். 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக் ஒர்க் அவுட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஆட் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய இருக்கும். பாப்புலரான ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பால் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி எதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் மோட்ஸில் போயிட்டு வந்து நம்ம அதை எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம எதாவது எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸில் காட்டும். ஸோ பேட்மிண்டன் வந்து நம்ம ஒரு 14 minutes ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ரேட் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, இது வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து வாக்கிங் போயிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்திருக்கோம், டோட்டல் கேலரி பர்ன்ட் எவ்வளோ, ஹார்ட் ரேட்டு அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து காட்டும். பட் இதில் வந்து GPS இல்லாதனால டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். பட் இது ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த கேலரி பர்ன்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு இண்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, இல்லை அவுட்டோரில் வந்து சிம்பிளாக ஒரு வாக்கிங், ரன்னிங் மாதிரி ஒரு பேசிக்காக என்ட்ரி லெவலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து AltFit ஆப் யூஸ் பண்ணி வந்து பேர் பண்ணலாம். பட் இப்போ வந்து கரண்ட்டாக நான் DAFit ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து சிமிலர் ஆப் தான். DAFitல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே அதர்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் வந்து இங்கேருந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து வாட்டர் ரிமைண்டரை வந்து எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய டைமுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வார்னிங் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி வரும். அண்ட் லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிமைண்டர் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. AltFit ஆப்லேயுமே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிமைண்டர்ஸ் டு மூவ் இருக்குது பார்த்தீங்களா, ஐடில் அலர்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம அதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய டைமுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஹோம் பேஜில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்திருக்கோம், ப்ளஸ் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில் காட்டும். வீக் வைஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், மந்த் வைஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் டேட்டா நம்ம எடுத்து பட்ஜெட் வாட்சஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பகலில் தூங்குறது வந்து ட்ராக் பண்ணாது, நைட்டில் தூங்குறது மட்டும்தான் வந்து ட்ராக் பண்ணோம். இந்த வாட்ச்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ப்ரீமியம் பட்ஜெட் போகும்போது தான் வந்து எப்போ நம்ம தூங்கினாலுமே வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் நைட் டைமில் நம்ம தூங்குறதுக்குமே வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இந்த வாட்சில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்,
டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைஃப் ஸ்லீப் எவ்வளோ, அந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்த நாள் நம்ம இன்னும் பெட்டராக தூங்குறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து அந்த வீக்கில் நம்ம எவ்வளோ தூங்கியிருக்கோம், தூங்கும்போது ஹார்ட் ரேட் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, லோவஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டுறாங்க. டிஎஃபிட் ஆப் சப்போர்ட் ஆகக்கூடிய வாட்சஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட்டும் அதே மாதிரி தான். ஹார்ட் ரேட்டு, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டு இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆப் வழியாக வந்து ஒன்ஸ் நம்ம சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்குமோ ஸோ உள்ளே போயிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாக்கிங் போயிருக்கோம் அப்படின்னா ஸ்பீட் எவ்வளோ, என்ன பேஸில் நடந்திருக்கும், அண்ட் கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து 1800 rupees வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான ஸ்மார்ட் வாட்சை தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். பட் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எதுவும் ரிப்ளை பண்ண முடியாது. அந்த மெசேஜ் மட்டும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நம்ம இங்கேருந்து டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்டிக் நம்ம எடுத்தோன்னா இந்த வாட்ச் வந்து இனிஷியலாக இவங்க லான்ச் பண்ண 1799 ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இனிஷியலாக நம்ம கிட்ட சொல்லும் போதே வந்து இவங்க ஒரு 2200 தான் லான்ச் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது வந்து 1800 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்காக தோணுது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாட்ச்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணி உங்களுக்கு லெஸ் தென் 2000 rupees கிடைச்சாலுமே வந்து இந்த வாட்ச் ஒர்த்து தான். இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆல்ட்டோட வாட்ச் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.